ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு தரமான த்ரில்லர் ட்ராமாவுக்கு எடுக்கப்பட்ட அன்சோசன் அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்காக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம சீரிஸோட ஹீரோயின் பேர் தான் பார்த்தீங்கன்னா ரோஸ். இவங்க வந்துட்டு வித்தியாசமான ஒரு கல்ட்ல மெம்பரா இருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டா வந்துட்டு ஆடம். இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஸோ இவங்க கல்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வெக்கேஷனுக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது அப்ப திடீர்னு அங்க வந்த மழை காரணமா நம்ம ஹீரோனுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா தவறுதலா ஒரு தண்ணியில போயிட்டு வந்துடுறோம். அந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாத முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைம் பார்த்து சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய பொண்ணை வந்துட்டு காப்பாத்திடுறோம். பட் இருந்தாலுமே திடீர்னு அந்த நபர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. ஸோ ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதாவது ஒரு கல்ட்ல இருக்கிற அந்த நபரை பாத்தீங்கன்னா அந்த கல்ட்டுக்கு எதிராக மாறும்போது என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற இந்த சீரிஸ்ல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. தென் ஆக்டிங்குமே படத்தை நினைச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோப்பன்ஸை கொடுத்துருக்காங்க. மெயினா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த சாம் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எபிசோட்லுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா எந்த ஒரு இடத்துலயுமே போரிங் அப்படின்றதுல ஓவராலா பார்க்கும்போது சரி ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே ஒரு த்ரில்லர் ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா சீரிஸ்ல அங்கங்க வரக்கூடிய ட்விஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான கிரைம் ட்ராமாவும் தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ தனியா மட்டுமே பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.